ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 2005ல் ரிலீஸ் ஆன ஒரு அழகான ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் கலந்த ஒரு சூப்பரான ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். மந்திரக்காடு, சபிக்கப்பட்ட ராணி, அசாதாரணமான பயணங்கள், இப்படி இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட பேர் த பிரதர்ஸ் கிரிம். இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஜெர்மனியில் இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்த அந்த டைமில் ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க ஒரு கிராமத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில் 2 பேர் 2 குதிரையில் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த குதிரையில் இருந்த ஆள் இந்த கிராமத்தில் இருக்க ஒரு பையன் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறான். அந்த பையனும் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறான். அதில் பிரதர்ஸ் கிரிம்னு எழுதியிருக்கு. அதாவது இப்போ இங்கே வந்திருக்க இந்த 2 ஆளுங்களையும் த பிரதர்ஸ் கிரிம்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணன் பேர் வில்ஹெம் கிரிம், தம்பி பேர் ஜேக்கப் கிரிம். இந்த பிரதர்ஸ் கிரிம் அந்த நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க 2 பேரும் எப்படியாப்பட்ட மோசமான பேய்களையும் அவங்க மந்திர வித்தையால் விரட்டிடுவாங்க. திறமை வாய்ந்த மந்திரவாதிகள். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு சூனியக்கார பேயை ஓட்ட சொல்லி இப்போ இந்த பிரதர்ஸ் கிரிம்மை வர வச்சிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் இப்போ ஒரு ரூமில் பிரதர்ஸ் கிரிம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தோட தலைவர் சொல்கிறாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓடை பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை சூனியம் பண்ணுறான்னு அவளை அந்த இடத்துலையே உயிரோடு எரிச்சிட்டாங்க. அவ தான் இப்போ ஆவியாக வந்து இங்கே இருக்க குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துறா. நடு ராத்திரியில் அந்த பேயோட அலறல் சத்தம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது அந்த பேயை ஓட்டணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த பிரதர்ஸ் கிரிம்மும் இது ஒரு சாதாரண பேய் இல்லை, சூனியக்கார பேய். இதை விரட்டுறது ரொம்பவே கஷ்டமான வேலை. சின்ன குழந்தையோட கண்ணீரை அந்த பேயோட இதயத்தில் அம்பால உள்ளே செலுத்தணும். அப்போ தான் அந்த பேய் சாகும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. அந்த கிராம தலைவரும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த பேயை விரட்டினா மட்டும் போதும்னு இப்போ இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறாரு. இந்த பிரதர்ஸ் இந்த பேயை ஓட்டிட்டாங்கன்னு மக்களுக்கு ப்ரூஃப் வேணும். ஸோ அதுக்காக இப்போ இந்த பிரதர்ஸ் கூட அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஆளையும் கூட அனுப்பியிருக்காங்க. அடுத்து இப்போ அந்த பேய் அடிக்கடி தெரிகிற அந்த இடத்து பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த 2 பிரதர்ஸும் பேயை கட்டுப்படுத்த ஏதோ வித்தியாசமாக சில சடங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேய் போயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக வந்த அந்த ஆளும் இங்கே தான் இருக்கான். இப்போ அந்த பேய்க்காக எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த பேயும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டே இப்போ அந்த வீட்டுக்கு வருது. அந்த இடம் ஃபுல்லாக செம்மையாக காத்தடிக்குது. அந்த பேயோட சத்தம் காதையே கிழிச்சிடும் போல், அந்த அளவுக்கு அந்த சத்தம் கொடூரமாக இருக்குது. பிரதர்ஸ் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணன் வில் கையில் நெருப்பு வச்சுருக்கான். தம்பி ஜேக் குழந்தையோட கண்ணீர் இருக்க அந்த அம்பை வச்சுருக்கான். இப்போ 2 பேரும் அந்த சூனியக்கார பேயை அழிக்கிறதுக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேயை இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி அந்த பிரதர்ஸை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுது. பட் அந்த பிரதர்ஸ் 2 பேரும் தைரியத்தை விடாமல், உன்னை விட மோசமான பேய்களை எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேயோட நெஞ்சில் தம்பி ஜேக் அம்பை விட்டுடுறான். அந்த பேயும் எரிஞ்சு புகையாக மாறி கீழே விழுந்து செத்து போயிடுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த கிராமத்தில் உள்ள அந்த ஆளும் இந்த பிரதர்ஸ்க்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு, சூனியக்கார பேய் செத்து போச்சு பிரதர்ஸ் அதை அழிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாக கத்திட்டே இப்போ அந்த ஊருக்குள்ளே போகிறான். இப்போ இந்த பிரதர்ஸும் அந்த பேயை ஓட்டிட்டு அங்கேயே டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூனியக்கார பேய் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருது. இப்போ தான் தெரிய வருது அது உண்மையான பேயே இல்லை, இது எல்லாமே ஒரு செட்டப். இந்த 2 பேரும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை ஜெர்மனியில் இருக்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்பி அந்த ஊரில் பேய் இருக்குன்னு அங்கே இருக்க மக்களை ஃபஸ்ட்டு நம்ப வைப்பாங்க. அடுத்து இந்த 2 பிரதர்ஸும் அந்த ஊருக்கு போயிட்டு டூப்ளிகேட் பேயை செட் பண்ணி அந்த பேயை ஓட்டிட்டு அதுக்கு நிறைய பணத்தை அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இதே தான் இவங்க தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இங்கேயும் சூனியக்கார பேயை செட்டப் பண்ணி அங்கே இருக்க மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க. பேய் வேஷம் போட்டிருக்கிறது பிரதர்ஸ் கிரிமோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பிரதர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடுத்த டாஸ்கை பண்ணுறதுக்காக இப்போ இன்னொரு கிராமத்துக்கு போகிறாங்க. தம்பி ஜேக்குக்கு இப்படி மக்களை ஏமாற்றி பேயை ஓட்டி சம்பாதிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஜேக் எப்போவுமே ஃபேரி டேல், கற்பனை கதை இதெல்லாம் உண்மைன்னு நம்பி நிறைய கதைகள்லாம் எழுதுவான். அப்புறம் ஜேக் கொஞ்சம் எமோஷ்னலான கேரக்டர். அண்ணன் வில் ஜேக் மாதிரி இல்லை, அவன் ரொம்பவே புத்திசாலி. மந்திரம், பேய் இதெல்லாம் பொய்ன்னு நம்புறவன். பிளான் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல வில் மிகப்பெரிய கில்லாடி. இப்போ இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேர் மார்படன். இந்த மார்படனில் இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒரு அழகான ரெட் கலர் கோட்டை போட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து அந்த காட்டில் இருக்க பூக்களை பறிச்சுட்டு இருக்கா. அந்த காட்டில் இருக்க மரத்தில் நிறைய காகங்கள் இருக்கு. இப்போ இந்த குட்டி பொண்ணுக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது. ஸோ இந்த பொண்ணு பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆனால் அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் வேரோடு சேர்ந்து லைட்டாக அசையுது. இந்த பொண்ணு இப்போ பயந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் பின்னாடியே ஏதோ ஒரு ஓநாயோட சத்தம் கேட்குது. ஓநாய் ஊளையிடுற சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. இந்த பொண்ணும் அலறி அடிச்சுட்டு ஓடுறா. எப்படியோ இப்போ அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறா.
காட்டுக்கு வெளியே அந்த கிராமம் தெரியுது. அந்த கிராமத்தை பார்த்து வேகமா ஓடுறா. அப்படியே ஏதோ ஒண்ணு இந்த குட்டி பொண்ணை காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுது. பார்த்தா இப்ப அந்த பொண்ணோட ரெட் கோட் மட்டும் அந்த காட்டுல இருக்க ஒரு மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குட்டி பொண்ணை மட்டும் காணும். இப்ப இங்க இந்த கிரிம் பிரதர்ஸ் நிறைய பணத்தை சம்பாரிச்சனால பயங்கரமா குடிச்சிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்கு ஒரு பிரெஞ்சு அதிகாரி வராரு. அந்த பிரெஞ்சு அதிகாரி இந்த பிரதர்ஸ் 2 பேரையும் கைது பண்ணி பிரெஞ்சு தலைவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த பிரெஞ்சு அதிகாரி இந்த பிரதர்ஸ் கிட்ட, நீங்க 2 பேரும் சூழ்ச்சி பண்ணி பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து நிறைய பணத்தை புடுங்கிருக்கீங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் மரணம். நீங்க 2 பேரும் சாகணும்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 பிரதர்ஸையும் சாகடிக்கிறதுக்காக ஒரு நெருப்பு கிணறு இருக்கு. அது பக்கத்துல கொண்டு போறாங்க. அப்ப அங்க அந்த நெருப்பு கிணத்துக்கு மேல 2 பேரை தலைகீழ உயிரோட தொங்க விட்டுருக்காங்க. அவங்க முகத்துக்கு மட்டும் கிளாஸ் பாக்ஸ் போட்டு விட்டு அந்த கிளாஸ்க்குள்ள நத்தைங்களை போட்டிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, பேய் இருக்குன்னு மக்களை ஏமாத்துறதுக்காக போனாங்கல்ல, இந்த கிரிம் பிரதர்ஸோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. இவங்க வந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த பிரெஞ்சு வீரர்கள் இந்த 2 பேரோட பொய்க்கதையை நம்பல. அதுக்கு பதில் இவங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஸோ டார்ச்சர் தாங்க முடியாம இந்த 2 பேரும் இதுக்கெல்லாம் காரணம் கிரிம் பிரதர்ஸ் தான் சொல்லிடுறாங்க. அதனால தான் இந்த பிரெஞ்சு அதிகாரி இப்ப பிரதர்ஸ் கிரிமை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப அங்க இருந்த பிரெஞ்சு தலைவர் இந்த பிரதர்ஸ் கிட்ட, மார்படன் கிராமத்துல இருந்து 9 குழந்தைங்க எங்க, அவங்கள என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பிரதர்ஸ் 2 பேரும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த குழந்தைங்க, நாங்க மார்படனுக்கு போனதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த லீடரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை நெருப்புக்குள்ள இறக்க சொல்றாரு. கீழே நெருப்பு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. மேல அவங்க ஃப்ரெண்ட்ஸை தலைகீழ உள்ள இறக்குறாங்க. இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணா இந்த 2 பிரதர்ஸும் உண்மையை சொல்லுவாங்கன்னு பிரெஞ்சு தலைவர் நினைக்கிறாரு. ஆனா பிரதர்ஸ் 2 பேரும், இல்ல எங்களுக்கு அந்த குழந்தைங்களை பத்தி எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. ஸோ இப்போ இந்த தலைவரும் ஒருவேளை இவங்களுக்கு எதுவும் தெரியாது போலன்னு இப்போ அந்த நெருப்புக்குள்ள இறக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸை உள்ள விட வேணாம், ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பிரதர்ஸ் கிட்டையும், உங்களை மாதிரியே யாரோ ஒருத்தர் மார்படன் காட்டுக்குள்ள இது வரைக்கும் 9 சின்ன குழந்தைங்களை கடத்திருக்காங்க, நீங்க மட்டும் அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சா உங்களை நான் உயிரோட விட்டுறேன்னு சொல்றாரு. இப்போ மறுபடியும் அந்த மார்படன் காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள 2 குட்டி பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரும் அங்க தொலைஞ்சு போன 9 குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க தேடிட்டே இப்ப இந்த காட்டுக்குள்ள நடந்து வராங்க. இவங்க போற வழியை மறந்துடக்கூடாதுன்னு வழியில எல்லாம் பிரெட்டை பிச்சு பிச்சு போட்டுட்டே போறாங்க. ஆனா அந்த காட்டுல இருந்த காகங்கள் எல்லாம் அந்த பிரெட்டை சாப்பிட்றது. இந்த குட்டி பொண்ணும் அந்த பையனும் எப்படியோ பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த ஸ்கார்ஃபை அங்க இருந்த ஒரு மரத்தோட கிளை அந்த ஸ்கார்ஃபை தூக்கி தண்ணிக்குள்ள ஒரு சின்ன ஓடையில போட்டுருது. இந்த குட்டி பொண்ணும் அந்த ஸ்கார்ஃபை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஸ்கார்ஃப் பறந்து பறந்து போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணும் அது பின்னாடியே போகிறா. இப்போ அந்த ஸ்கார்ஃப் கடைசியாக ஒரு குகைக்குள்ளே போயிட்டு ஒரு பாறை மேலே போய் சொருகிட்டு நிற்குது. இந்த பொண்ணு அந்த ஸ்கார்ஃபை இழுத்து இழுத்து பார்க்குறா. அந்த ஸ்கார்ஃபை இப்போ எப்படியோ வெளியே இழுத்துடுறா. ஆனால் அந்த ஸ்கார்ஃப் மாட்டிட்டு இருந்த அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து இப்போ நிறைய பூச்சிகள் வெளியே வருது. கொச்ச கொச்சன்னு ஆயிரக்கணக்கில் நிறைய பூச்சிங்க அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து வெளியே வருது. அப்போ இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா யாரோ ஒருத்தன் கையில் ஒரு கோடாலியை வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இந்த குட்டி பொண்ணும் செம்மையா பயந்து போய் சத்தமாக கத்துறா. இப்போ அப்படியே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. மார்படன் கிராமத்துக்குள்ள பிரெஞ்சு குதிரை வண்டியும் நிறைய பிரெஞ்சு வீரர்களும் உள்ள வராங்க. அந்த கிராமமே வெறிச்சோடி இருக்கு. நிறைய குடிசைங்க இருக்கு. ஆனால் அந்த கிராம மக்கள் யாருமே வெளியே வரல. இந்த பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த 2 பிரதர்ஸையும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 பிரதர்ஸும் அந்த கிராமத்துக்கு நடுவில் வந்துட்டு, யாராவது இருக்கீங்களா, வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. ஸோ கையில் துப்பாக்கியை பிடிச்சிட்டு சில கிராம மக்கள் இப்போ வெளியே வராங்க. வந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இந்த பிரதர்ஸும், நாங்கள் பிரதர்ஸ் கிரிம், உங்கள் கிராமத்தை இந்த கொடுமையான சாபத்திலேருந்து மீட்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பிரதர்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு ஓடி வரா. அந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போனது எல்லாமே சின்ன பொண்ணுங்க தான். ஸோ அந்த கிராமத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் பையன் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்க பையன் மாதிரியே மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அப்படி தான் ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்துட்டு, இந்த பிரதர்ஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க நிறைய பயங்கரமான பேய்கள், அப்புறம் பூதங்கள், ராட்சசர்கள், நிறைய அரக்கர்கள் இவங்களெல்லாம் விரட்டியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறா. ஸோ இப்போ இந்த கிராம மக்கள் எல்லாரும் இந்த பிரதர்ஸ் கிரிம்மை அவங்களோட ஒரு சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் அவங்க கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் 10 சின்ன பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காடு தான். அந்த காட்டில் நிறைய வினோதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அண்ணன் வில் சொல்கிறான், இனிமேல் நீங்கள் பயப்படவே தேவையில்ல, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். பிரதர்ஸ் கிரிம் உங்களுக்கு நிச்சயமாகவே உதவி செய்வோம்.
பட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். எங்களுக்கு இந்த ஊரை பற்றியும் இந்த காட்டை பற்றியும் எதுவுமே தெரியாது. ஸோ எங்களுக்கு ஒரு கைடு வேணும்னு சொல்கிறாங்க. இந்த பிரதர்ஸ் 2 பேரும் இங்கேயும் அவங்களோட போய் பித்தலாட்டத்தை வச்சு சமாளிச்சிடலாம், மக்களை ஏமாற்றி ஒரு பேயை உருவாக்கி விரட்டுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலான்னு நினச்சி தான் இப்படிலாம் தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காட்டோட உண்மையான மாயாஜால சக்தி பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணோட பேரை சொல்கிறாங்க. அந்த பொண்ணை அங்கே இருக்க யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா அவளோட 2 சொந்த தங்கச்சிங்க தான் ஃபஸ்ட்டு அந்த காட்டுக்குள்ளே மிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த அக்காக்காரியை கிராம மக்கள் எல்லாரும் சபிக்கப்பட்ட பொண்ணுன்னு நம்புகிறாங்க. பிரதர்ஸ் கிரிம் இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், நீங்கள் தான் இந்த காட்டுக்குள்ளே போக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க. இந்த பொண்ணு பேர் ஏஞ்சலிகா. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஏஞ்சலிகா எதுவும் பேசாமல் இவங்களை கண்டுக்காமல் சைலண்ட்டாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெஞ்சு அதிகாரி உள்ளே வராரு. ஃப்ரெஞ்சு அதிகாரி ஏஞ்சலிகா கிட்ட அவளை மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அவளும் வேற வழி இல்லாமல் பிரதர்ஸ் கிரிம்க்கு வழிகாட்டியாக வரதுக்கு ஒத்துக்கிறா. ஸோ இப்போ அந்த ஃப்ரெஞ்சு அதிகாரி, வேற சில வீரர்கள், அப்புறம் ஏஞ்சலிகா, அந்த பிரதர்ஸ் கிரிம் எல்லாரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே காகங்கள், ஆந்தைகள், இப்படி நிறைய பறவைங்க இருக்குது. அந்த காடை பார்க்கும்போதே யாரும் உள்ளே போகாதீங்கன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்படியும் இப்போ இவங்க எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே மிருகங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறா. ஸோ இப்போ அந்த குதிரைங்களை அங்கேயே கட்டிட்டு இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறாங்க. அப்போ அங்கே அந்த குதிரைங்க நிற்கிற இடத்துல யாரோ ஒருத்தன் கையில் கோடாலியை வச்சுட்டு வந்து நிற்கிறான். இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சின்ன பொண்ணு ஸ்கார்ஃபை மிஸ் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போவா. அப்போ கூட இதே ஆள் தான் கையில் கோடாலியை வச்சுட்டு அந்த குழந்தை முன்னாடி நின்று இருப்பான். இந்த ஆளை இப்போ வந்திருக்க இந்த சோல்ஜர்ஸ் அப்புறம் பிரதர்ஸ் கிரிம் இவங்க யாருமே பார்க்கல. ஏஞ்சலிகா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு ஹைட்டான டவர் இருக்கு, ஒரு பெரிய உயரமான பில்டிங் இருக்கு. இப்போ அந்த பில்டிங் பக்கத்துலேயே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டவரை சுற்றி நிறைய கல்லறைகள் இருக்கு. இந்த தம்பி சேக் அண்ணன்கிட்ட எனக்கு இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கு, இங்கே ஏதோ வினோதமாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு அண்ணன் வில்லும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தம்பி ஜேக்கு தான் கதைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இப்போ ஜேக் ஏஞ்சலிகா கிட்ட இந்த டவரை பற்றி கேட்டு பார்க்குறான். அவளும் இந்த டவர்ஸை சுற்றி இருந்த மனுஷங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இந்த டவர்க்குள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, அந்த ஹைட்டான கோபுரத்தில் மேலே இருக்க ஜன்னலை தவிர இந்த டவர்க்குள்ளே போக வேற வழியே இல்லைன்னு சொல்கிறா. அப்படி சொல்லும் போதே ஏஞ்சலிகா அவள் சின்ன வயசாக இருக்கப்போ அவளோட அப்பா அவளை இந்த டவர் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த டவரில் வாழ்ந்துட்டு இருந்த ராணியை பற்றின ஒரு கதையை சொல்லியிருப்பாரு போல. அதை இப்போ நினச்சி பார்க்குறா. அவள் அப்பா சொல்கிறாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ராணி இருந்தா, அவளை பற்றி இந்த மொத்த யூரோப் கண்டத்துக்கும் தெரியும். ஏன்னா அவளை மாதிரி ஒரு பேரழகி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவகிட்ட இன்னொரு குணமும் இருந்துச்சு. அவள் தான் பெரிய அழகின்ற ஒரு திமிரும் அவகிட்ட இருந்துச்சு. அவள் ஒரு சுயநலவாதி. அவளுக்கு மேரேஜ் ஆன டைமில் தான் இந்த நாட்டில் ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சுது. அந்த நோயால் மகாராஜா கூட இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த ராணி அவளுக்கு இந்த நோய் வரக்கூடாதுன்னு இந்த இடத்துல இருந்த இந்த உயரமான கோபுரத்தில் எல்லா கதவையும் அடைச்சிட்டு அவள் மட்டும் மேலே வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் அந்த நோய் காற்றுல பரவி அந்த ராணி அவளோட இளமையையும் அழகையும் இழந்துட்டா. அவள் இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தும் அவளை அந்த நோய் தாக்கிடுச்சுன்னு அவளுக்கு புரிய வரும்போது அவள் பயங்கரமாக கோவத்தில் கத்துனான்னு இப்போ அவள் அப்பா சொன்ன இந்த கதையை ஏஞ்சலிகா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இவங்க இங்கே நின்றுட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே எல்லாமே வினோதமாக இருக்குது. அந்த கல்லறைகளை சுற்றி நிறைய பூச்சிகள் இருக்குது. அங்கே இருக்க மரங்களுக்கு மேலே நிறைய காகங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கு. லைட்டாக இவங்க எல்லாருக்குமே பயம் வருது. அப்போ இங்கே குதிரைங்களை கட்டி வச்சிருந்த இடத்துல அந்த கோடாலி வச்சுட்டு இருந்த அந்த ஆள் அங்கே இருக்க ஒரு குதிரைக்கு ஏதோ சிலந்தி மாதிரி ஏதோ ஒரு பூச்சி சாப்பிட கொடுக்குறான். இன்னொரு பக்கம் தம்பி ஜேக்கோட கண்ணுக்கு மரங்கள் நகர்ற மாதிரியும் வினோதமான உயிர்கள் அசைகிற மாதிரியும் தெரியுது. அதையெல்லாம் பார்த்து அவனும் செம்மையாக பயப்படுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் சரி வாங்க நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அண்ணன் வில் சொல்கிறான், நம்ம வேற ஒரு வழியாக வந்தோம், பட் நீ இப்போ இன்னொரு வழியாக கூட்டிகிட்டு போகிற, இது நம்ம வந்த பாதை இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த காட்டை மட்டும் எப்பவும் நம்பாதீங்க, இதை நம்புனா நம்ம வீடு போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே கீழே இருந்த ஒரு குண்டு தவளையை கையில் எடுக்கிறா. அந்த தவளையோட முதுகில் நக்கிட்டு எங்களுக்கு வழி காட்டுன்னு சொல்கிறா. அதுவும் ஒரு வழியை காட்டுது. இப்போ ஏஞ்சலிகாவும் அந்த தவளை சொன்ன வழியிலேயே வெளியே வரா. பார்த்தா அதுதான் கரெக்டான வழி. இப்போ குதிரை நிற்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அந்த பூச்சி சாப்பிட்ட குதிரை மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. இப்போ எப்படியோ அந்த காட்டில் இருந்து எல்லாரும் அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் திரும்பி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பிரதர்ஸ் கிட்ட நாளைக்கு நான் காட்டுக்குள்ளே வரமாட்டேன், நீங்களே தனியாக போங்க, எனக்கு அந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. ஸோ இப்போ இந்த பிரதர்ஸும் நீ வரமாட்டேன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மேப்பாவது கூடுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் நம்ம ஹீரோயின் மேப்லாம் இல்லை, அப்படியே இருந்தாலும் அதை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, என் அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் இந்த காட்டில் இருந்த ஓநாய்கள் தூக்கிட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த 2 தங்கச்சிங்களையும் அந்த காட்டில் இழந்துட்டேன், உங்களால் இந்த கிராமத்தில் இருக்க யாரையுமே காப்பாற்ற முடியாது, நான் தனியாகவே என் தங்கச்சிங்களை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு அந்த பூச்சியை சாப்பிட்ட குதிரை பயங்கரமாக கணச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த சத்தம் கேட்குது. ஸோ இப்போ அவள் வெளியே வந்து அந்த குதிரை லாயத்துக்கு வந்து பார்க்குறா. அந்த குழந்தை இப்போ அந்த குதிரையை தடவி கொடுத்துட்டே அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த குதிரை அதோட வாயில இருந்து நூல் நூலாக எதையோ வர வைக்குது. இந்த குட்டி பொண்ணோட கையில் இப்போ அந்த நூல் பட்டுருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நூல் இந்த குட்டி பொண்ணோட உடம்புல ஃபுல்லாக சுற்றிக்குது. அந்த குதிரையும் அந்த குட்டி பொண்ணை இந்த நூலை வச்சு இழுத்து அப்படியே அந்த குதிரை இந்த குழந்தைய உயிரோட முழுங்கிடுது. இந்த பிரதர்ஸ் கிரிம் குதிரையோட சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குதிரையோட வாய்க்குள்ள இந்த சின்ன பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. இந்த 2 பிரதர்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த குதிரை காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சலிக்கா அந்த குதிரையை துரத்திட்டே அது பின்னாடியே அவளும் இன்னொரு குதிரை மேலே ஏறி போகிறா. காட்டுக்குள்ள அந்த குழந்தைய முழுங்கின அந்த குதிரை வேகமாக ஓடிட்டே இருக்கு. அது பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போகிறா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே 2 பிரதர்ஸும் போகிறாங்க. இந்த 2 பிரதர்ஸ் பின்னாடியே ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் எல்லாரும் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சலிக்காவை அங்கே இருந்த மரத்தோட ஒரு கிளை கீழே தூக்கி போட்டுருது. பின்னாடி வந்த பிரதர்ஸும் கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அங்கே இருக்க எல்லா மரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. என்னடா நடக்குதுன்னு இந்த பிரதர்ஸ் 2 பேரும் எதுவும் புரியாமல் பயந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னுமே பிரதர்ஸ் கிரிம்க்கு இதெல்லாம் மந்திரத்தால் நகருதுன்னு புரியல. இந்த மரத்தை கூட நகர வச்சிருக்காங்க, பெருசாக செலவு பண்ணி இந்த செட்டப் பண்ணியிருப்பாங்க போலன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை மரக்கிளைகள் எல்லாம் சுற்றி வச்சிருக்கு. அவளும் அதையெல்லாம் கையில் இருந்த கத்தியை வச்சு வெட்டி விடுறா. அப்போ அங்கேருந்து ஒரு குக்கிக்குள்ளே இருந்து ஒரு ஓநாய் வெளியே வருது. அந்த ஓநாய் அப்படியே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயினும் திருப்பி அதை அம்பை விட்டு அட்டாக் பண்ணுறா. இன்னொரு பக்கம் மரக்கிளைகள் எல்லாம் அங்கே இருந்த பிரெஞ்சு வீரர்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஒருத்தனை அப்படியே குதிரையோடய மேலே தூக்கிட்டு அப்படியே அந்த குதிரையை பொத்துன்னு கீழே போட்டுட்டு அந்த சோல்ஜரை மட்டும் அந்த கிளைகளை இழுத்துக்குது. இன்னொரு சோல்ஜரை அவன் காலை நிறைய வேர்கள் எல்லாம் சுற்றிக்குச்சு. அப்படியே அவனை கீழே தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது. பிரதர்ஸ் கிரிம் 2 பேரும் அந்த சோல்ஜரை காப்பாற்றணும்னு 2 பேரும் அவன் கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த சோல்ஜர் மேலே நிறைய பூச்சிகள் எல்லாம் ஏறிட்டு அந்த ஆளோட வாய்க்குள்ளே ஒரு வேறு உள்ளே போய் அவனை அப்படியே ஒரு புதருக்குள்ளே உள்ளே இழுத்துடுது. பிரதர்ஸ் கிரிம் இதையெல்லாம் பார்த்து பயந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்கே இந்த ஓநாயை துரத்துட்டே ஓடுறா. அந்த ஓநாயோட வாய்க்குள்ளேயே அம்பை விட்டுறா. அப்படியே அந்த அம்பை உடச்சி போட்டுட்டு அந்த ஓநாய் இப்போ அவள் பக்கத்தில் அவள் முன்னாடி வந்து நிற்குது. அவளும் இப்போ திரும்பி அட்டாக் பண்ண அம்பு இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒன்று நோட் பண்ணுறா. அந்த ஓநாயோட கண்ணை பார்க்கறதுக்கு அவள் அப்பாவோட கண்ணு மாதிரியே இருக்குது. இது எப்படி என் அப்பா கண்ணு மாதிரியே இருக்கேன்னு அவளும் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கா. அந்த ஓநாயும் அவளை அட்டாக் பண்ணாமல் அங்கேருந்து காட்டுக்குள்ளே வேற எங்கேயோ ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் அப்புறம் பிரதர்ஸ் கிரிம் இவங்க 3 பேரும் அந்த காட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மூச்சு வாங்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியும் அந்த பிரெஞ்சு அதிகாரி இவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு என் ஆளுங்களையெல்லாம் யார் கொன்னீங்கன்னு துப்பாக்கி வச்சு மிரட்டி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இந்த காடு தான் உங்கள் ஆளுங்களை எல்லாரையும் கொன்னுடுச்சுன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பிரெஞ்சு அதிகாரி இவங்களை நம்ப மாட்டுறாரு. ஸோ இவங்க 3 பேரையும் பிரெஞ்சு தலைவர் முன்னாடி கொண்டு போயிட்டு கிரிம் பிரதர்ஸ் 2 பேரையும் ஒன்றா கட்டி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு வெளியே போக முடியாத மாதிரி கட்டி போட்டுடுறாங்க. அவளுக்கு மேலே ஃபேன் மாதிரி ஷார்ப்பான 3 கத்தி சுற்றிட்டே இருக்குது. இந்த பிரெஞ்சு அதிகாரிக்கும் சரி பிரெஞ்சு தலைவருக்கும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே மாய சக்தி எதுவும் இல்லை. ஜெர்மன் மக்கள் தான் பிரெஞ்சு ஆட்சியை பிடிக்காம இப்படி பிரெஞ்சு அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த பிரெஞ்சு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த கிரிம் பிரதர்ஸ் கிட்டையும் அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டையும் இந்த காட்டுக்குள்ளே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் ஜெர்மன் மக்கள் தானேன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காட்டில் உள்ள மந்திர சக்தி தான், அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரெஞ்சு அதிகாரி உங்களை இப்படிலாம் கேட்டால் உண்மையாக சொல்ல மாட்டீங்கன்னு இப்போ நம்ம ஹீரோயினை வச்சுருக்க அந்த பெரிய பாத்திரத்தில் அதுக்கு மேலே இருக்க அந்த ஷார்ப்பான ஃபேனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறாங்க. பிரதர்ஸ் கிரிம்மும் அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கத்தி பார்க்குறாங்க. அப்படியும் இந்த பிரெஞ்சு அதிகாரிகள் இவங்க சொல்கிறத நம்ப மாட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த கிரிம் பிரதர்ஸும் ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் ஜெர்மன் மக்கள் தான், அவங்க தான் அவங்க ஆட்சி பிடிக்காம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே அனுப்புங்க, எங்கள் கூட சில வீரர்களையும் அனுப்புங்க, நாங்கள் அந்த ஜெர்மன் மக்களை எதிர்த்து சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ அந்த பிரெஞ்சு தலைவர் சரி ஓகே அந்த காட்டுக்குள்ளே போங்க, பட் நீங்கள் மட்டும் என்னை ஏமாற்ற நினச்சிங்கன்னா இந்த மொத்த காட்டையும் இங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு சொல்கிறாரு.
ஸோ இப்போ இந்த பிரெஞ்சு தலைவர் இந்த 3 பேரையும் பிரெஞ்சு சோல்ஜர்ஸோட அந்த கிராமத்துக்கு அனுப்பி விட்டுறாரு. தம்பி ஜேக்கு கதைங்களை உண்மைன்னு எப்பவும் நம்புவான். அப்படிதான் அவனுக்கு இந்த காட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஸோ இப்போ ஜேக் ஏஞ்சலிகா கிட்ட அந்த ராணி இன்னுமே அந்த டவர்ல மேலே வாழ்ந்துட்டு தானே இருக்கா, இது உண்மை தானேன்னு கேட்குறான். ஆனால் ஏஞ்சலிகா இல்லை, இதெல்லாம் பொய், குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக மக்கள் உண்டாக்குன பொய் கதைகள் தான் இதெல்லாம்னு சொல்கிறா. ஆனால் ஜேக் அவகிட்ட இல்லை, உன்னோட தங்கச்சிங்க காணாமல் போனதுக்கு ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். அந்த டவர்க்குள்ள ஒருவேளை அந்த ராணி இன்னும் வாழ்ந்துட்டு இருப்பா போல, அவ தான் இந்த காட்டை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறான். ஆனால் அண்ணன் வில்லுக்கு தம்பி பேசுறது சுத்தமாக பிடிக்கல. இது ஒன்றும் நீ நம்புற குழந்தைங்க கதை இல்லை, அந்த காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ பார்த்தல்ல, இதுக்கு அப்புறமும் நீ அந்த காட்டுக்குள்ளே போக போறியா, உன்னால ஏஞ்சலிகாவோட சிஸ்டர்ஸை காப்பாற்ற முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். தம்பியை போட்டு அடிச்சு மிரட்டி நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறான். அப்படியும் இந்த ஜேக்கு அண்ணன் பேச்சை கேட்காம அவன் குதிரையை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஸோ இப்போ ஜேக் பின்னாடியே வில்லும் நம்ம ஹீரோயினும் போக ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குதிரை மேலே ஏற போறா. அப்போ கரெக்டாக அந்த பிரெஞ்சு அதிகாரி அவளை பிடிச்சி வச்சுட்டு இவன் இங்கேயே இருக்கட்டும், நீ மட்டும் போன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் தம்பியை போய் காப்பாத்துன்னு அவனை அனுப்பி விட்டுறா. தம்பி ஜேக் கூட அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேர், இதுக்கு முன்னாடி கூட பேய் இருக்குன்னு ஊருக்குள்ளே போயிட்டு மக்களை நம்ப வைக்கிற அந்த 2 பேரும் இருக்காங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ளே இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜேக் இவங்க எல்லாரும் ஒரு செட்டை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த டவர்க்குள்ளே போகிறதுக்கு கதவே இல்லை, அதனால இப்போ அந்த டவர் மேலே இருக்க ஜன்னல் வழியாக உள்ளே போகணும்னு ஒரு செட் ரெடி பண்ணுறாங்க. சீசா மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு அதில் ஒரு பக்கத்தில் தம்பி ஜேக் நிற்கிறான், இன்னொரு பக்கத்தில் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எகிரி குதிக்கிறாங்க. ஸோ இப்போ தம்பி ஜேக் அப்படியே பறந்து போய் அந்த டவரில் பாதியிலேயே செவுத்துல முட்டி கீழே வந்து விழுறான். அப்போ கரெக்டாக அண்ணன் வில் அங்கே வந்துட்டு கீழே கிடக்கிற ஜேக்கை வந்து பார்க்குறான். பார்த்தா அது ஒரு பொம்மை. ஜேக் ஃபஸ்ட்டு ஒரு பொம்மையை வச்சு ட்ரையல் பார்த்துருக்கான். அண்ணன் வில்லுக்கு ஜேக் மேலே ரொம்பவே பாசம். ஸோ வில் ஜேக் கிட்ட எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்புன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ ஜேக்கும் நான் இவ்வளோ நாளாக நிறைய கதைங்களை நம்பியிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு உண்மையான ரியல் ஸ்டோரியை என் கண்ணால் பார்க்குறேன், புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். ஸோ இப்போ கடைசியாக இந்த அண்ணனும் சரி ஓகேடா, நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீயே சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ தம்பியும் என்னை ஃபஸ்ட்டு நீ நம்பு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைமில் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் மறுபடி கிராமத்துக்குள்ளே போயிட்டு மேலே ஏற ஏதாவது கருவி இருக்குமான்னு கேட்டு வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. ஏன்னா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சில மரங்கள் அசைஞ்சிட்டு இருக்கதை பார்த்துருப்பாங்க, அதனால தான் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இப்போ இங்கே கிராமத்தில் அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக இப்போ ஒரு கிணத்துக்கிட்ட போகிறா. அப்போ அந்த கிணத்துக்குள்ளே ஒரு காக்கா விழுந்துடுது. இந்த குட்டி பொண்ணும் வாளியை உள்ளே போட்டு அந்த காக்காவை வெளியே எடுத்து பார்க்குறா. அப்போ அவள் கையில் இருந்த அந்த காக்கா வேகமாக அதோட சிறகு அடிக்குது. இந்த குட்டி பொண்ணும் கீழே விழுந்துடுறா. அந்த காக்கா அதோட சிறகை வேகமாக அடித்ததும் அது உடம்புல இருந்து ஏதோ சேறு மாதிரி கொட்டுது. அந்த சேரெல்லாம் இப்போ இந்த குட்டி பொண்ணோட முகத்தில் பட்டுருது. அந்த சேறு பட்டதும் இப்போ இந்த குட்டி பொண்ணு அவள் முகத்தை துடைக்கிறா. பார்த்தா அந்த சேரோட சேர்ந்து அந்த குழந்தையோட கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கீழே விழுந்துடுது. இந்த குட்டி பொண்ணோட முகமே இப்போ கண்ணு மூக்கு வாய் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கு. அப்போ அந்த கிணத்துல இருந்த வாளிக்குள்ள இருந்து ஒரு சேரு மாதிரி ஒரு பூதம் வெளியே வந்து குதிக்குது. இந்த குழந்தையோட கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இப்போ இந்த சேரு பூதத்துக்கு போயிடுது. அந்த குழந்தையும் ஏஞ்சி அப்படியே நடந்து போறா. இந்த குழந்தை பின்னாடியே இப்போ இந்த சேரு பூதம் ஃபாலோ பண்ணிட்டே போகுது. அப்போ அந்த குட்டி பொண்ணோட அப்பா இப்போ அந்த பொண்ணு பின்னாடி வர அந்த சேரை ஷூட் பண்ணுறாரு. அப்படியும் அந்த சேரு பூதத்துக்கு ஒன்றுமே ஆகலை. மறுபடியும் அந்த சேரு அந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சலிகா இந்த குட்டி பொண்ணை அந்த பிரெஞ்சு அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு இவளை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த சேரு பூதத்தை பக்கத்தில் இருந்த பெரிய கோடாலியை வச்சு பாதியாக வெட்டுறா. அப்படியும் அந்த சேரு பூதம் நம்ம ஹீரோயின் காலுக்கு அடியில் அதோட கையை பெருசாக நீட்டி இப்போ அந்த கதவுக்குள்ளே கையை விட்டு இந்த குட்டி பொண்ணை இழுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டுருது. வாயில போட்டதும் இப்போ அந்த சேரு பூதம் பார்க்க ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் மாதிரி ஆகிடுது. இப்போ அந்த பூதம் வேகமாக ஓடி போய் மறுபடியும் அந்த கிணத்துக்கிட்ட போயிடுது. இந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் நம்ம ஹீரோயினும் அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு அந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் கிணத்துக்குள்ளே குதிச்சிடுது. அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு அந்த அப்பாவும் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இங்கே காட்டுக்குள்ள அண்ணாவில் தம்பி அந்த டவருக்குள்ளே அனுப்புறதுக்காக ஒரு கயிறு அந்த டவரோட டாப்பில் போட்டு இன்னொரு பக்கம் தம்பியை கயிறோட அடுத்த முனையில கட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ தம்பி ஜேக்கை மேலே அனுப்பி வச்சிடுறான். மேலே டவரோட உச்சியில் நின்றுட்டு இப்போ இந்த ஜேக் அந்த மொத்த இடத்தையும் சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு இந்த டவர் கீழே 12 கல்லறைகள் இருக்குது, அதுவும் பார்க்க ஈக்குவலாக ஒரு கிளாக் மாதிரி இருக்குன்னு அண்ணன் கிட்ட சொல்கிறான்.
சொல்லிட்டு இப்ப எப்படியோ கயிறை போட்டு ஜன்னல் வழியா உள்ள வந்துடுறான். உள்ள ஒரு பெரிய ரூம் இருக்கு. ஆனா அந்த ரூம் ஃபுல்லா பல வருஷமா சுத்தம் பண்ணாம ஒரே சிலந்தி வலையா இருக்கு. அந்த ரூம்குள்ள நிறைய காகங்கள் இருக்கு. ஜேக்குக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு சேஃபா உள்ள வந்துட்டான். அப்புறம் இப்ப அந்த ரூம்ல ஒரு கிரீடம் இருக்கு. அது கிட்ட போய் தொட்டு பார்க்கறான். அப்புறம் அங்க ஒரு சிம்மாசனம் இருக்கு. பட் இது எல்லாமே சிலந்தி வலையா ஃபுல்லா மூடி இருக்கு. அங்க ஒரு மந்திர புக்கும் ஒரு துணியும் இருக்கு. அதுல பிளட் மூனும் அதை சுத்தி 12 கிரிப்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கு. தம்பி ஜேக்கும் இது என்னன்னு புரியாம பார்த்துட்டே இருக்கான். இங்க கீழே அண்ணன் வில்லு அங்க இருந்த குண்டு தவளைய தூக்கி அதோட முதுகுல நக்கி விட்டு திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டு பார்க்கறான். அப்ப பக்கத்துல இருந்த ஒரு குட்டையில ஒரு குழந்தை அந்த தண்ணியில மேல மிதக்குறா. அது வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிஞ்சர் பிரெட் மேனா மாறி ஒரு குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்திருப்பா. அவ தான் இங்க இந்த குட்டையில இருக்க தண்ணி வழியா மேல வந்து மிதந்துட்டு இருக்கா. வில் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு ட்ரை பண்றான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த காட்டுல சுத்திட்டு இருந்த அந்த ஓநாய் இப்போ ஒரு மனுஷனா உருமாறிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் வில்லுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஸோ இப்போ அங்க இருக்க ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஓநாய் மனுஷன் இந்த குட்டி பொண்ணை அந்த குட்டையில இருந்து தூக்கிட்டு போய் கீழே விடுறான். அந்த பொண்ணும் கண்ணை திறந்து நடந்து போறா. அங்க இருக்க ஒரு கல்லறைய நிறைய பூச்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓபன் பண்ணுது. இந்த குழந்தையும் அந்த கல்லறைக்குள்ள போயிட்டு அவளே படுத்துக்கிறா. இந்த குழந்தைக்கு சுயநினைவே இல்ல, யாரோ வசியம் பண்ண மாதிரியே இப்ப அவளே போயிட்டு அந்த கல்லறையில படுத்துடுறா. இந்த ஓநாய் மனுஷன் அந்த குழந்தையோட காலில் ஒரு மோதிரத்தை போட்டு வெட்டுறான். அப்ப இங்க இந்த டவர்ல இந்த தம்பி ஜேக்கு ஒரு வயசான கிழவிய பாக்குறான். அந்த கிழவி நிறைய பெட்டை மேல மேல அடுக்கி வச்சு அதுக்கு மேல அந்த கிழவி தூங்கிட்டு இருக்கு. அந்த கிழவியோட தோல் எல்லாம் சுருங்கி பார்க்கவே பயங்கரமா இருக்கா. கீழே இந்த ஓநாய் மனுஷன் இந்த குட்டி குழந்தையோட கையில ஒரு ஊசி வச்சு குத்தி ஒரு சொட்டு ரத்தத்தை எடுக்கிறான். அதே சமயம் இங்க மேல டவர்ல அந்த கிழவியோட வாயில ஒரு காக்கா பவள கல்லு ஒன்று எடுத்துட்டு வந்து வாய்க்குள்ள போடுது. அதை போட்டதும் அந்த கிழவி இப்ப லைட்டா இருமுறா. அந்த கிழவி வேற யாரும் இல்ல, அவதான் அந்த மந்திர ராணி, பேரழகி. சாகா வரம் உள்ள அந்த ராணிக்கு இளமையும் அழகும் மட்டும் இல்ல, அந்த இளமையும் அழகும் வேணும்னா அவளுக்கு 12 சின்ன பொண்ணுங்களோட உயிர் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் தம்பி ஜேக் பயந்த அலறி அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறான். ஆனால் அங்கேருந்த காக்கா அவனை துரத்திட்டே வருது. அப்போ ஒரு கண்ணாடியை பார்க்குறான். அந்த கண்ணாடியில் இப்போ அந்த ராணி தெரியுறா. அந்த ராணி கண்ணாடியில் பார்க்க ரொம்பவே அழகா இளமையாக இருக்கா. அவளும் நம்ம ஜேக்கு மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. நான் தான் எல்லாரை விடவும் அழகா இருக்கேன்னு சொல்லு, அப்படி நீ சொன்னா நான் உன் ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்றா. அப்ப இங்க கீழே அண்ணன் வில்லு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவள் அந்த கல்லறைக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறான். ஆனா அந்த ஓநாய் மனுஷன் அங்க வந்துடுறான். அந்த ஓநாய் மனுஷன் அவன் கையில இருந்த கோடாலியை வச்சு வில்ல பயங்கரமா அட்டாக் பண்றான். வில்லு இப்ப எப்படியாவது தப்பிக்கணும்னு ஜேக்க கூப்பிடுறதுக்காக ஒரு கல்லை எடுத்து அந்த டவரோட ஜன்னல் வழியா தூக்கி எறிறான். அந்த கல்லும் கரெக்டா அந்த கண்ணாடியில பட்டு இப்ப அந்த கண்ணாடியில லைட்டா ஸ்கிராச் ஆகிடுது. இந்த கேப்ல தம்பி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அங்கிருந்து அந்த ராணியோட நீளமான கூந்தலை பிடிச்சிட்டு இப்ப அந்த டவர் மேல இருந்து கீழே குதிக்கிறான். கீழே அப்பதான் இந்த ஓநாய் மனுஷன் அண்ணன் வில்ல அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறான். தம்பியும் இப்ப கரெக்டா மேல இருந்து விழுந்து அந்த ஓநாய் மனுஷன் மேல குதிச்சிடுறான். அப்ப அந்த ஓநாய் மனுஷன் கிட்ட இருந்த அந்த கோடாலி இப்ப கீழே விழுந்துடுது. ஜேக் வில் கிட்ட அந்த ராணி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு சாகாவனும் இருக்கு, ஆனா அழகும் இளமையும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டே வரான். வில்லும் அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு குண்டு தவளை சொன்ன அந்த கரெக்டான வழியில திருப்பி வீட்டுக்கு போக பாக்குறான். அப்ப அங்க இருக்க மரக்கிளைகள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணுது. அப்ப தம்பி ஜேக்கு அந்த கோடாலியால அதை தடுக்க பாக்குறான். அந்த கோடாலியை பார்த்து அந்த மரக்கிளைகள் எல்லாம் விலகி தள்ளி போகுது. இந்த கோடாலிக்கு மந்திர சக்தி இருக்கு. ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு இப்போ எப்படியோ அந்த மோசமான காட்டை விட்டு இங்க வெளியே கிராமத்துக்குள்ள வந்துடுறாங்க. அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட ஜேக் இப்ப எல்லா உண்மையும் சொல்றான். அந்த மந்திர ராணி இன்னும் அந்த டவர்ல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட அழகை திருப்பி பெற அவளுக்கு 12 சின்ன பொண்ணோட உயிர் தேவை, அதுவும் இந்த பிளட் மூனுக்கு முன்னாடி. ஸோ இந்த குழந்தை தான் கடைசி குழந்தை, பட் அவளை நாங்கள் மீட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அவளுக்கு இன்னொரு குழந்தை தேவை. அதனால உங்களோட எல்லா குழந்தைங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க, இந்த கிராமத்தை விட்டு உங்கள் குழந்தைங்கள வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பிரெஞ்சு தலைவரும் அவரோட படையும் வந்துடுறாங்க. இந்த பிரெஞ்சு தலைவர் அந்த மக்கள் எல்லார்கிட்டையும் இந்த பிரதர்ஸ் கிரிம் நல்லவங்க இல்லை, இங்கே இருக்க பேய் கட்டுக்கதைகள் எல்லாம் இவங்களா உருவாக்குனது, இது எதுவுமே உண்மை இல்லை, இவங்க 2 பேர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இப்போ இவங்களோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட தலையை வெட்டி அதை இப்போ எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க. பிரதர்ஸ் கிரிம்மை அரெஸ்ட் பண்ணி அந்த காட்டில் கட்டி போட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க அந்த காட்டை இந்த பிரெஞ்சு தலைவர் அவரோட வீரர்களை விட்டு மொத்தமாக இந்த காட்டை எரிக்க சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. அதோட இந்த பிரதர்ஸ் கிரிம் அப்புறம் அந்த தம்பி ஜேக்கோட கதை புக்கையும் சேர்த்து எரிக்கிறாங்க. அந்த மொத்த காடும் பயங்கரமாக பத்திட்டு எரியுது.
அப்போ நம்ம ஹீரோயின் ஏஞ்சலிகா அந்த இடத்துக்கு வந்துட்டு பிரதர்ஸ் கிரிம்மை காப்பாத்திடுறா. இப்போ அந்த 3 பேரும் காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. இங்க இந்த பிரெஞ்சு தலைவர் அந்த காடு எரியறத பார்த்து சந்தோஷமா நிம்மதியா அங்கேயே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டே இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இந்த 3 பேரும் காட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப அங்க அந்த ஓநாய் வந்துடுது. அந்த ஓநாய் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி இப்ப ஒரு மனுஷனா மாறிடுது. நம்ம ஹீரோயினும் அந்த ஓநாய் மனுஷனை பாக்குறா. பார்த்தா அது அவளோட சொந்த அப்பா. அப்பா இவ்வளோ நாள் எங்க இருந்தீங்கன்னு அவ அப்பா கிட்ட கேட்குறா. அதுக்கு அவரும் அந்த மந்திர ராணி என்னை வசியப்படுத்திட்டான்னு சொல்லிட்டே இப்ப அவர் பொண்ணை அட்டாக் பண்ண வராரு. அவர் இப்ப சுயநினைவோடு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த பிரதர்ஸ் கிரிம் அவரை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு குட்டையில இருக்க தண்ணியில விழுந்துடுறா. தம்பி ஜேக்கு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த குட்டைக்குள்ள அவனும் குதிக்கிறான். ஆனா அந்த ஓநாய் மனுஷன் அவன்கிட்ட இருந்த ஒரு மோதிரத்தை அந்த தண்ணி மேல தூக்கி போடுறான். அந்த மோதிரம் பட்டதும் இப்ப அந்த தண்ணி உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியா மாறிடுது. ஏஞ்சலிகா தான் அந்த 12வது பொண்ணு. 12 பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இப்ப இந்த டவர்ல இருந்த மந்திர ராணி இப்ப ஏஞ்சி உட்கார்றா. அந்த கிளவி இப்ப அவ வாயால ஊதுறா. அவ ஊதுனதுல பயங்கரமா புயல் காத்தே வந்துடுது. இந்த புயல் காத்துல அங்க எரிஞ்சிட்டு இருந்த மொத்த நெருப்பும் இப்ப அணைஞ்சு போயிடுது. அப்ப அந்த பிரெஞ்சு தலைவர் இது என்ன மேஜிக் புதுசா இருக்கு, இது எப்படி நடக்கும்னு எதுவும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்த மற்ற வீரர்களும் மக்கள் எல்லாரும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த பிரெஞ்சு தலைவரும் என் கூட வாங்க வீரர்களே ஓடாதீங்கன்னு கூப்பிட்டு பாக்குறாரு. பட் அவர் சொல்றதை யாருமே மதிக்காதனால இப்ப அவர் கையில இருந்த துப்பாக்கியை வச்சு அவர் கண்ணில் படுற வீரர்கள் எல்லாரையும் இஷ்டத்துக்கு சுட்டு கொள்றாரு. அப்பதான் அந்த பிரெஞ்சு அதிகாரி ஒன்று நோட் பண்றாரு. பிரதர்ஸ் கிரிம்மை காணோம், இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அந்த பிரெஞ்சு தலைவர்கிட்ட சொல்றாரு. இங்க இந்த பிரதர்ஸ் ஏஞ்சலிகாவை தேடிட்டு காட்டுக்குள்ள அந்த டவர் கிட்ட வராங்க. அந்த ஓநாய் மனுஷன் ஏஞ்சலிகாவை அந்த கல்லறையில படுக்க வச்சுட்டு அங்கேயே கை ரெண்டையும் விரிச்சு வச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப அங்க இருக்க காகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஓநாய் மனுஷனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்கிட்டே மேல அந்த டவருக்கு அவரை ஜன்னல் வழியா உள்ள கொண்டு போதுங்க. அந்த ஓநாய் மனுஷன் மந்திர ராணி கிட்ட 12வது பொண்ணோட ரத்தத்தை காட்டுறான். பிரதர்ஸ் கிரிம் ஏஞ்சலிகா இருந்த அந்த கல்லறையை ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதை திறக்க முடியல. ஸோ இப்போ எப்படியாவது டவர் மேலே போகணுன்னு கயிறையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த பிரெஞ்சு தலைவரும் அந்த அதிகாரியும் வந்துடுறாங்க. பிரதர்ஸ் கிரிம்மும் நாங்கள் அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கல்லறைக்குள்ளே தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரெஞ்சு தலைவர் இதையெல்லாம் நம்புறதா இல்லை. கதை விடாதீங்கடான்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சு அதிகாரி கிட்ட இவங்களை ஷூட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவரும் ஷூட் பண்ண துப்பாக்கியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஆனால் இந்த பிரெஞ்சு அதிகாரிக்கு பிரதர்ஸ் கிரிம்மை ஷூட் பண்ண மனசே வரல. ஏன்னா அவருக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும். இந்த காடு தான் பிரச்சனை, இந்த பசங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இந்த பிரெஞ்சு அதிகாரிக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த அதிகாரி என்னால் இவங்களை ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த பிரெஞ்சு தலைவர் அப்போ நீ செத்துடுன்னு இந்த அதிகாரியை ஷூட் பண்ணிடுறாரு. அவரும் அங்கேயே கீழே விழுந்து செத்துடுறாரு. அப்போ ஏதோ ஒரு மரக்கிளை பிரெஞ்சு தலைவரோட காலை பிடிச்சி இழுக்குது. அவர் அதை ஷூட் பண்ணிட்டு இப்போ அண்ணன் வில்லும் இந்த தலைவரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டைக்கு நடுவில் தம்பி ஜேக்கு மேலே டவர்க்குள்ளே போகிறதுக்காக அந்த சீசா மாதிரி இருக்க ஒரு மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்கான். வில்லும் இந்த தலைவரும் சண்டை போட்டு இப்போ வில் அந்த தலைவரை கத்தியால் குத்திடுறான். அவரும் மேலே இருந்து ஒரு பாறையோடு சேர்ந்து இப்போ கரெக்டாக சீசாவோட ஒரு முனையில் விழுந்துடுறாரு. இன்னொரு முனையில் நம்ம தம்பி ஜேக் இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜேக் டவர் உள்ளே போயிடுறான். ஜேக்கு அவன் கையில் தான் அந்த கோடாலியை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ இங்கே அந்த ஓநாய் மனுஷன் மந்திர ராணி அந்த கிளவியை தூக்கிட்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு கிரீடத்தை அவ தலையில் வைக்கிறான். இந்த கொடுமையை பார்க்க முடியாமல் இந்த தம்பி ஜேக்கு அவன் கையில் இருந்த கோடாலியை அந்த ராணி மேலே தூக்கி போடுறான். ஆனால் அந்த ராணி அந்த கோடாலியை ரிட்டன் அவன் பக்கமாகவே திருப்பி விட்டுடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜேக்கும் எப்படியோ தப்பிச்சிடுறான். அழகு இளமை இதெல்லாம் இல்லாமல் ராணி பார்க்க தான் கிளவி மாதிரி இருக்கா. ஆனால் இன்னும் அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. ஜேக்கு மறுபடியும் அந்த ராணியை அட்டாக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்துட்டு ராணியை குத்த போகிறான். ஆனால் அந்த ராணி அவளோட கையை அசைச்சு ஜேக்கோட கத்தி செவுத்துல போய் ஒட்டிக்கிற மாதிரி பண்ணிடுறா. ஜேக்கோட கத்தி இப்போ ஏதோ மேக்னெட்டில் மாட்டின மாதிரி செவுத்துல போய் மாட்டிட்டு நிற்குது. அப்போ கீழே இருந்த அண்ணன் வில்லும் இப்போ ஜேக்கோட உடம்புல கட்டியிருந்த கயிறை பிடிச்சிட்டே இப்போ எப்படியோ மேலே வந்துடுறான். அப்போ கீழே ஆல்ரெடி பிரெஞ்சு அதிகாரியை அந்த தலைவர் ஷூட் பண்ணியிருப்பாரு. அவரும் கீழே விழுந்திருப்பாரு. அந்த அதிகாரி இன்னும் சாகலை. அந்த புல்லட் அவரோட கவசத்தில் தான் பட்டிருக்கு. ஸோ உயிரோட தான் இருக்காரு. இங்கே இந்த மந்திர ராணி 12வது பொண்ணோட ரத்தத்தை குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மாற ஆரம்பிக்கிறா. அப்போ அண்ணன் வில் அங்கே வந்துட்டு அவனும் கத்தியை எடுத்துட்டு ராணியை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அந்த ராணி கிட்டேயே போக முடியல. இப்போ இந்த ராணி இவனையும் ஜேக் மாதிரியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி வசியம் பண்ணிட்டா போல. ஸோ இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கத்தியை மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2 பேருக்கும் அடிபட்டுரும். ஸோ இப்போ அண்ணன் வில் சொல்கிறான், தம்பி உன்னால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். உனக்கு தான் மந்திர கதைகள் பற்றி நிறைய விஷயம் தெரியும்.
நீயே இதை செஞ்சு முடின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் அவனா தம்பி கையை லூஸா விட்டுடுறான். அவன் விட்டதும் தம்பி கையில இருந்த கத்தி அண்ணன் வில்லோட நெஞ்சிலேயே குத்திடுது. வில்லோட நெஞ்சில இருந்து ரத்தம் கொட்டுது. இதை பார்த்து ஜேக் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப அந்த மந்திர ராணி வில் சாகுற நேரத்துல அவன் அந்த கண்ணாடியை பார்க்க வச்சு அவனை மயக்கிறான். வில்லும் இப்ப நிஜத்துல அந்த ராணி கிட்ட போறான். அந்த ராணியும் அந்த ஓனாய் மனுஷனோட நெஞ்சில இருந்த ஒரு பெரிய ஷார்ப்பான ஆணியை புடுங்கி இப்ப அண்ணன் வில்லோட நெஞ்சில அதை குத்துறா. இந்த ராணி வில்ல வசியப்படுத்திட்டு இருக்கா. இந்த டைம்ல ஜேக்குக்கு இப்பதான் புரியுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடி வழியா தான் எல்லாரையும் இவன் மயக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஜேக் அந்த கோடாலியை வச்சு கண்ணாடியை வேகமா உடைக்கிறான். கண்ணாடி உடைஞ்சதும் இப்ப இந்த ராணியோட மூஞ்சும் கண்ணாடி மாதிரி சுக்குநூறா உடையுது. அப்ப அந்த ஓனாய் மனுஷனுக்கு இப்பதான் லைட்டா சுயநினைவு திரும்புது. என்னோட 3 பொண்ணுங்களையும் நீ கொன்னுட்ட, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு அங்க இருந்த பெரிய கண்ணாடி துண்டை எடுத்துட்டு இப்ப அந்த ஜன்னல் வழியா கீழே குதிக்கிறாரு. அவர் கூடவே இப்ப அண்ணன் வில்லும் அவரை பிடிச்சிட்டே கீழே விழுறான். அந்த ராணியும் தூள் தூளா வெடிச்சு சதறி போயிடுறா. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த பிரெஞ்சு அதிகாரி வில்ல பார்த்து எழும்பு வில் எழும்புன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. பட் வில் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே இருக்கான். அந்த டவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஜேக்கு இப்ப அங்க இருந்த நிறைய பெட்டுக்கு நடுவில் போய் படுத்துடுறான். கொஞ்ச நேரத்திலேயே மொத்த டவரும் இடிஞ்சு கீழே விழுந்துடுது. அந்த பிரெஞ்சு அதிகாரியும் ஜேக்க பெட் நடுவில் இருந்து வெளியே கொண்டு வராரு. ஜேக் வில்ல பார்த்து ரொம்பவே கவலைப்படுறான். அப்ப அந்த பிரெஞ்சு அதிகாரி சொல்றாரு, எனக்கு இந்த கதை தெரியும், இந்த சாபம் தீரணும்னா ட்ரூ லவ் கிஸ் வேணும். வா ஜேக், வந்து ஏஞ்சலிக்காவை கிஸ் பண்ணுன்னு கல்லறையில படுத்துட்டு இருக்க ஏஞ்சலிக்கா கிட்ட கூட்டிட்டு போறாரு. போகும்போதே உண்மையா முழு மனசோட கிஸ் பண்ணு, இல்லைன்னா இதோட முடிவு மோசமா கூட இருக்கும்னு சொல்றாரு. ஜேக்கும் இப்ப ரெடியா ஏஞ்சலிக்கா கிட்ட போய் அவளை கிஸ் பண்றான். அவளும் உடனே கண்முழிச்சிடுறா. அவ எழுந்ததும் அங்க மற்ற கல்லறைகள்ல இருந்த குழந்தைங்க எல்லாரும் கண்முழிச்சிடுறாங்க. ஸோ இப்ப ஜேக்கும் வில் கிட்ட ஓடி வந்து சாபம் போயிடுச்சு, வில் எந்திரிடா எந்திரின்னு கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா அப்படியும் வில் எழும்பாதனால இப்ப ஜேக்கு ஒருவேளை மறுபடி கிஸ் கொடுக்கணுமோன்னு வில்ல கிஸ் பண்ண கிட்ட போறான். வில் சும்மா தான் கண்ணை மூடிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ வில் ஜேக் கிட்ட உன் கிஸ் யாருக்குடா வேணும், போய் ஏஞ்சலிக்காவை வர சொல்லுன்னு சொல்றான். உடனே ஜேக்கும் ஏஞ்சலிக்கா நீ வந்து கிஸ் பண்ணிப்பாரு அப்பதான் எழும்புவான்னு சொல்றான். அவளும் இப்போ வில்ல வந்து கிஸ் பண்றா. வில்லும் அவளை சிரிச்சுட்டே கிஸ் பண்றான். கடைசியா எப்படியோ லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப சாபம் தீர்ந்து எல்லாரும் காட்டை விட்டு வெளியே இங்க கிராமத்துக்குள்ள வராங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ அங்க இருக்க எல்லாரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம கிரிம் பிரதர்ஸ் மக்களை ஏமாத்தி வாழ்ற பொய்யான வாழ்க்கையை விட்டு நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட உண்மையான கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஆசையும் அகங்காரமும் கடைசியில அழிவை தான் கொண்டு வரும்னு ஒரு அழகான கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.